இதுதான் உன் ரூமா? ஐ மீன் உன் வீட்டில் இதுதான் உன் ரூமா? நல்லா தான் இருக்குது. ஆனால் சரி விடு, அந்த வேலையை பார்க்கலாம். இல்லை, ஆனால் நீ தான் கம்ஃபர்டபுளாக இல்லை பார்க்கல. ரிலாக்ஸ். நான் உன்னை ஒன்று தின்ற மாட்டேன். ஆக்சுவலாக நான் உன்னை ஒன்று தின்ன வரல, சரியா? நம்மளாம் சேர்ந்து ஒரு டீமில் இருக்கிறோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோம். அந்த விபிடி ஒர்க் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறேன் உன் வீட்டுக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டே தான், உனக்கே தெரியும்ல. ஐ டோன்ட் கெட் யுவர் ஃபேஸ் ரியாக்ஷன். நம்மளோட லீடர் ஒருத்தி இருக்கிறா, வீட்டில் பண்ணலான்னு பார்த்தா லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டா. சிக்காக இருக்கேன், நாளைக்கு நான் லீவே போட்டுருவேன் அப்படின்ட்டா. நம்ம 2 பேர் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கா. எனிவேஸ் வி ஹவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட், ரைட்? அது ப்ரெசென்ட் பண்ணுறது நம்ம 2 பேர் பிரிச்சுக்கணும், அதுதான் பிரச்சனை. இப்போது அப்படி தானே? ஹலோ, லுக் அட் மீ மேடம். கேன் யூ ப்ளீஸ் ரிலாக்ஸ்? திரும்ப சொல்கிறேன், நான் ஒன்றும் திங்க மாட்டேன். எதுக்கு இப்படி அவாய்ட் பண்ணிகிட்ருக்குற? கம்மா, நீங்கள் ரூமுக்குள்ளே இருக்கிறதே நீயும் நானும் மட்டும்தான். வாவ், ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது, நடிக்காத. அண்ட் ஃபைனலி யூ டிசைடட் டு டெல் மீ. உட்காரு. சரி கொடு, சிஸ்டம் கூட. ஏன் சிஸ்டம்லாம் நான் எடுத்துகிட்டு வரல. அதில் வேலை பார்க்குற, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். வாட், இப்போ கூட என்ன ஆட்டிடியூட் காட்டிகிட்ருக்குற? உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்? இல்லை, என் ப்ரெசன்ஸ் தான் உனக்கு ப்ராப்ளமா? நான் கிளம்பிட்டுமா? நாளைக்கு நீனே ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணிடுறியா? நாளைக்கு நானும் ஹாலிடே பண்ணுறேன். ஏதாச்சும் பதில் சொல்லு, சுருன்னு உரைச்சிக்கிட்டே இருக்காத. சரி கொடு, நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன்னு பார்ப்போம். தேவையில்லையா? ஏய், நீயும் நானும் ஒரு டீமில் தான் இருக்கோம், சரியா? எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஃபைனல் பண்ணால் தான் நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பேச போகிறோன்னு. திரும்ப கேட்குறேன், உனக்கு என்ன நான் தான் பிரச்சனையா? என்ன ப்ராப்ளம்? பதில் சொல்லு. நான் நினைக்கிறேன் உனக்கு இந்த கொஸ்டினுக்கு பதில் தெரியும், ஆனால் நீ சொல்ல மாட்டேங்கிற. கடைசி நேரத்தில் காலை வாரிட்டு போயிட்டா. கேட்டால் லீடர்னு வேறு பெருமை. அவளை நம்பி தான் நான் வந்தேன் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளேயே. நீ இருக்கன்னு மட்டும் நான் வரல, புரியுதா? உனக்காக ஒன்று நான் கிளம்பி வரல. இன்ஃபேக்ட் அவள் இன்றைக்கி நைட்டு இருப்பா, அவள் வீட்டில்னே பிளான் பண்ணியிருந்தோம். அவள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு வந்தேன். ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். வாட் இஸ் பாதரிங் யூ? ஏன் முறைச்சிட்டே இருக்கா? நீ லவ் பண்ணுறியா? இல்லை, அப்புறம் என்ன உனக்கு? ஏன் அப்படி சொன்னு இருக்குது? சரி, ப்ரெசன்டேஷனை காட்ட என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பார்ப்போம். வா, ஓகே, நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஆமாம், இந்த ஓப்பனிங் ஸ்லைட்டை நான் தான் பண்ணியிருக்கிறேன். அவன் என்ன தான் அப்புறம் பண்ணா? பேர் மட்டும் லீட்ரு, வேலை பூரா நம்ம 2 தான் பார்த்துருக்கோம் போல். ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணதும் ஃபுல் ஸ்லைடில் பார்த்தா நீ நான் மட்டும் தான் இருக்கிறோம். அவள் பண்ணவே இல்லை. பாரு, பேர் மட்டும் வாங்கிட்டு போயிடுவா. நாளைக்கும் வரமாட்டா. அடுத்த நாள் வந்துட்டு நான் தான் பண்ணேன், எனக்கு கடைசியில் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஃபீவர் வந்துடுச்சு, அதனால என் டீம்மேட்ஸை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போயிடுவா. சரி போ, அடுத்த ஸ்லைடு போ. என்னை எதுக்கு முறைச்சிக்கினே இருக்க? அடுத்த ஸ்லைடை மாற்றி தொலை. நீங்கள் தள்ளு, கொடு. ஓகே, எதுக்கு பிடுங்குறப்ப? உன் லேப்டாப் தான் இப்போ யாரும் இல்லைன்னா.
சரி பாரு, நீ பாரு. உனக்கு ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது, அதை நான் பார்த்துடக்கூடாது அதானே? லெஃப்ட் சைடில் இது போதாக ரைட் சைடில் வேறு பாப் ஆகிட்டே இருக்குது. என்னது இது? இந்த மார்க்கெட்டா இல்லை லேப்டாப்பா? நசன் இத்தனை விண்டோ திறந்து வச்சு குப்பை மாதிரி வச்சுருக்கிற. உனக்குலாம் எதுக்கு லேப்டாப்பு? எங்கள் அப்பா வாங்கியிருந்தாங்க, நான் வச்சுக்குவேன். கோமாளி மாதிரி பதில் சொல்லாத சரியா? ஏதாவது உருப்படியாக பண்ணியிருக்கியா? வெயிட், அந்த ஸ்லைடு யார் பண்ணது? அடுத்த ஸ்லைடு போ. ஐய, ஓ, யார் இப்படி பண்ணது? இல்லை, யார் இப்படி பண்ண சொன்னா? பண்ணது நீ தான் தெரியுது. யார் இப்படி பண்ண சொன்னா? அவள் தான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே தரலையே, அவன் மேலே இதுக்கு பழிய போடுற? இல்லை, யார் இப்படி இதை பண்ண சொன்னா? எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த ப்ரெசன்டேஷனுக்கு இது இப்படி ஒர்க் அவுட் ஆகாது. I'll show you. இதை ஸ்டார்ட்டில் போடலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்லைடு இருக்குல்ல, இந்த ஸ்லைடை இங்கே ஃபீட் பண்ணிக்கலாம். இப்போ பாரு, இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கா? அப்போ தான் அந்த ஃப்ளோ கரெக்டாக வரும். என்னமோ போட்டு வச்சுருக்கிற எஃபர்ட்டு எதுக்கு போட்டேனே தெரில உனக்கே. ஏதோ நம்மள்கிட்ட வீடு இருக்குது, லோக்கலில் லேப்டாப் இருக்குதுன்னா நம்ம பெரிய ஆள் கிடையாது, புரியுதா? அறிவோடு செயல்படணும். கடவுளை, சும்மா முறைக்காத சரியா? வாட்? நத்திங். நோ, ஐ டோன்ட் நீட் எனிதிங். அதிசயமாக இருக்குது. ஏதாவது சாப்பிட்றியான்லாம் கேட்குறேன் இவ்வளோ நேரம் கழிச்சு. ஓகே, ஐ ஹவ் கம் டு யுவர் ரூம். யா, எதாவது வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு? கேட்காத. நத்திங். வாவ், ஹவ் ரூட். தென் என்னத்துக்கு கேட்குற? ஓ மை காட். சீரியஸாக சொல்கிறேன், லீடர் வீட்டில் உட்காந்து வேலையை பார்க்கலாம். ஏன்னா நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். உன் கூட தான் யாராவது உட்காந்து பேசிட்டு பண்ணிட்டு இருப்பான வேலையை. வாட் அகேன்? வை நான் என்ன போய் சொல்கிறேன்? நான் எதுக்கு முறைக்கிறேனே பார்த்து. Shall I tell you? அவ்வளோ விடு. இதை நீ வந்து நான் பேசுகிறப்போ ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுறேன். யூஆர் ஆக்டிங் லைக் யூ ஹேட் மீ, பட் யூ லிசன் டு எவ்ரிதிங் ஐ சே. வந்திருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? அங்கே பாரு, உன் ஃபேஸ்லேயே எழுதி வச்சிருக்கேன் எல்லாமே. ஐயோ கடவுள். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இது போதும். புதுசாக போய் எதாவது உருவாக்கிட்டு இருக்காத. வேலை பண்ணாத தயவு செஞ்சு. நம்ம பண்ண வேலையே போதும் அந்த ஆளுக்கு. இதுக்கு மேலே அவருக்கெல்லாம் வேலை செய்ய தேவையில்லை. என்ன அறிவுரை எனக்கும் தெரியல. சரி சொல்லு, முதல்ல எனக்கு இதுக்கு பதில் சொல்லு. உனக்கு நான் தான் பிரச்சனையா? இல்லை, நான் உன் கூட இருக்கிறது, சுற்றுறது, அதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா? பிரச்சனையா? அப்புறம் எதுக்கு அவாய்ட் பண்ணுற? ஈவன் இந்த ஐ கான்டாக்ட் நிமிந்து பார்த்து பேச வேண்டியது தானே மற்ற எல்லார் மாதிரியும். உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, பட் யூ கேன் நாட் அட்மிட் தட். அண்ட் வி ஹேப்பன் டு பி எனிமீஸ் ஃப்ரம் த டே ஒன், ஸோ இட் ஹேஸ் டு பி ரிட்டைன்ட் லைக் தட். இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொன்னால் அசிங்கமாயிரும், அவமானமாயிரும்னு சொல்ல மாட்டேங்கிறியோ? மூஞ்சி பாரு, முறைக்காத. எனக்கு பயங்கரமாக பயமாக வருது. ஆமாம்மா, கம் ஆன், ரிலாக்ஸ் ஃபார் அ மூமெண்ட்.
என்னை பார்க்காம இருக்கிறது, இல்லை என்னை பார்த்தா முறைச்சிக்கிட்டே பார்க்குறது. நான் கீழே பார்க்குறப்ப தான் என்னை பார்த்து முறைக்கிற. நான் நிமிர்ந்து உன்னை பார்த்தேன்னா டக்குன்னு அப்படி எங்கிட்ட திரும்பிக்கிறேன். ஐ ஆம் நாட் தட் ஸ்கேரி. ஆர் ஆம் ஐ? யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் இருக்கிறோம். இது வேறு ஆல்மோஸ்ட் லேட்டட் ஆகிடுச்சு. பயமாக இருக்கா? அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறியா? பட் அப்படி தெரியலையே. அப்படின்னா வேறு மாதிரி இருந்திருக்குமே அவனோட ஆக்ஷன்ஸ்லாம். ஆனால் நீ என் கிட்ட தானே உட்காந்துருக்குற. இதோ பாரு, 2 அடி தான் தள்ளி உட்காந்துருக்குற. இப்போ நான் பக்கத்தில் வரேன், 1 அடி தான். இன்ட்ரெஸ்டிங். சரி, ஃபோக்கஸ். ஃபினிஷ் பண்ணலாம். நீ முதல்ல ஓவர் திங்க் பண்ணாத. இங்கே வா நான் பண்ணி தரப்பா. ஸோ பயப்படாத, கொடு. நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாத என்ன நினச்சி. நான் உன்னை ஒன்றும் திங்க மாட்டேன். நான் வேலையை முடிச்சுட்டு நான் பாட்டு கிளம்பிடுவேன். சரியா? இன்றைக்கி ராத்திரி தாண்டிடுச்சுங்கிறக்காக நான் இப்படியே ரூம்லேயே தூங்க மாட்டேன். நம்ம லீடர் இருந்தாலாச்சு, அவள் வீடாக இருந்துச்சுன்னா அங்கே தூங்கியிருப்பேன். இல்லை இங்கே இருந்ததாக கூட நான் பேசிக்கிட்டே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் நைட்டு. உன் கூட ஏதாச்சும் பண்ணுவாங்களா? என்ன திரும்பி மறைக்கிறேன்? பண்ணணுமா? நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? ஆசை இருக்கா? ஆசை நிறையா இருக்கா? சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த ஸ்லைட் முடிஞ்சிச்சு. புதுசெல்லாம் வேலை செய்ய வேணான்னு சொல்கிறேன்ல, எதுக்கு இப்போ அதெல்லாம் நோண்டிகிட்ருக்குற? யோ பண்ணி வச்சதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். நாளைக்கு யார் ப்ரெசன்ட் பண்ண போகிறா? நம்ம 2 பேர் தானே. ஓவர் திங்க் பண்ணாத ரொம்ப. ஓகே, இந்த ஸ்லைடில் தூக்கிடலாம். போது இவ்வளோ நீ எதுக்கு இவ்வளோலாம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுருக்குற? இந்த 4 ஸ்லைடு வேண்டாம், தூக்கு. தள்ளு, நானே பண்ணுறேன் கொடு. இது தூக்கியாச்சு. ஓகே, சார்ஜ் முடிய போது பாரு. ப்ளக் பண்ணு. பவர் ப்ளக் எடுத்துகிட்டு வா. உன் லேப்டாப்க்கு தான் சொல்கிறேன். எங்கே மண்டை இருக்குதுன்னே தெரில எனக்கு. எங்கே கவனமாக இருக்கிற? என்னையே பார்த்துட்ருக்கியோ? நான் அதான் பண்ணிடுவேன். நம்ம வேலை பார்க்குறோம். சிஸ்டம் பாரு, கீழே பாரு, கார்னரில் நோட்டிஃபிகேஷனில் சொல்லுதா இல்லையா? வெரி குட். ஸோ இந்த ஸ்லைட்லாம் சரி பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்ம லெட்ஸ் சூஸ் த ஸ்லைட்ஸ் வி வாண்ட் ப்ரெசென்ட் டுமாரோ. எது உனக்கு, எது எனக்கு அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? ஸோ இந்த ஓப்பனிங் செட் நானே பண்ணிடுறேன். நீ போயிட்டு நின்று பப்பரன்னு தெரிஞ்சு முடிச்சிட்ருப்பேன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எப்படி? சரி, நீ பண்ணுறியா? இந்தா நீ பண்ணு. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் 10 நீ பண்ணு. அப்புறம் என்ன திடீர்னு முறைக்கிறேனே பார்த்து. சுருன்னு முறைக்க மட்டும் நல்லா தெரியுது. பூஞ்சியை பாரு. ஓகே, ஐ வில் டூ தட். ஃபர்ஸ்ட் 15 ஸ்லைட்ஸ் நான் பார்த்துக்கிறேன். அது டக்குன்னு முடிஞ்சிடும். இட் ஒன்ட் லுக் லைக் ஐ ஹவ் டன் 15 ஸ்லைட்ஸ். சரியா? அடுத்து இருக்கிற ஒரு 7 ஸ்லைட்ஸு நீ பண்ணு. அது கொஞ்சம் எலாபரேட்டாக போகும். ஐ நோ யூ ஹாவ் நாலேஜ் இன் தட் யூனோ. அதான் அந்த டாபிக் முடிச்சிடு. நீ 7 ஸ்லைட் தான், பட் இட் வில் கோ இன் டெப்த். பண்ணிவிட்டு தானே? சரி, அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 4 ஸ்லைட் இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், லீடர் தான் பேர். அவனுக்கு சேர்த்து நம்ம தான் வேலை பார்க்குறோம். இதுக்கெல்லாம் நம்ம 2 பேரும் மட்டும் மார்க் பண்ண போகிறாங்க. அவளுக்கு தான் போடுவாங்க. வந்தோடனே சொல்லுவா, நான் தான் ப்ரெசன்டேஷனே பண்ணேன் அப்படின்பா. நம்ம 2 பேரும் இல்லைன்னு சொல்ல போகிறோமா? நீ சொல்லுவியா? உனக்கு தைரியம் இருக்குதா? என்னை பிடிக்குன்னு சொல்கிறதுக்கே உனக்கு தைரியம் இல்லை. அங்கே போய் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவியா நீ? சரி, மறைக்காத. I mean, we don't say such things, right? We are good souls. We just like, okay, போயிட்டு போகிறா, நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு விட்டுருவோம்.
ஸோ ஓவர் திங்க் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு செட்டை ரெடி பண்ணியாச்சு. நீ ப்ரிப்பேர் பண்ணிடுவியா? ஹெல்ப் வேணுமா ஏதாச்சும்? தேவையில்ல. ஹே லிசன், யூ டோன்ட் ஹாவ் டு ஆக்ட் ஸ்ட்ராங், ஓகே? எஸ்பெஷலி இப்போது இங்கே நீ ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நான் உன்னை தின்ற மாட்டேன், உன்னை போட்டு தூக்கிட மாட்டேன். எனக்கு ஏதோ வருது வாயில். பயப்படாது சரியா? யூ ஹாவ் ட்ரஸ்ட் இன் மீ, ரைட்? I will handle this part, this presentation, this moment, and also I will handle you. You can let your guards relaxed. இதுக்கு நோட்ஸ் எடுத்து தரவா? பார்த்துக்கியா? ஷாரா? இல்லை இரு, நான் உனக்கு போட்டு தரேன் நோட்ஸ். இங்கே குடு நீ. இட்ஸ் ஓகே, நீ போயிட்டு தண்ணி குடி. லுக்ஸ் லைக் யூ நீட் சம் வாட்டர். குடி. ஸோ படு, சீக்கிரம் படு சரியா? ரொம்ப படி வச்சுட்டு நான் உனக்கு பாயிண்ட்ஸும் எடுத்து வச்சிட்றேன். ஸ்லைடு ரெடி பண்ணியாச்சு. இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்கிற பாயிண்ட்ஸை நான் உனக்கு இங்கேயே எடுத்துட்டேன் ஆல்மோஸ்ட்டு. நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் தான் இன்னும் கொஞ்சம் எடுத்துடுறேன். ஸோ டோன்ட் ஓவர் திங்க். நைட்டு பூரா கண்ணு முடிச்சுட்டு இருக்காத சரியா? நாளைக்கு ப்ரெசன்ட் பண்ணணும்ல. ஓகே. So tell me, do you have some interest in me? Because that is how it feels. You hate me-ன்னு சொல்லாது சரியா? ஆனால் ஒரு ரியாக்ஷன் என்றைக்குமே அதை காட்டினதே இல்லை. எனக்கு அப்படி ஃபீலே ஆனதில்லை. உண்மையிலே someone hates me, I know, because I have I still face a lot of people around me hating, okay? But the way you act, it's not hate. ஒரு ரியாக்ஷனில் அது சுத்தமாக தெரியாது. இப்போ கூட பாரு. And you know what? You notice me more than you think. You have to admit it. Yeah. சரி, உனக்கு இப்போதைக்கு ஒரு 3 ஸ்லைடுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ரிமைனிங்கு நான் போகிற வழியிலே போட்டுறேன் சரியா? இட் வில் பி அப்டேட்டட். நீ மார்னிங் பார்க்குறப்ப அங்கேயே இருக்கும். ரெடி ஆகிட்டு நீ ஆன் தி வேலை வரப்போ கூட யூ கேன் பார்த்துட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபினிஷ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக சிரிக்கலாமே. லுக்ஸ் லைக் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட். நான் இருக்கிறது தான் உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா? இந்த ப்ரெசன்டேஷன் இல்லையா? ஐயோ, வேலை முடிஞ்சிச்சு, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் டைம் நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்காதா சரியா? And I like you. I like your company. யாராவது சொல்லியிருக்காங்களா? You are cute. என்ன பாரு, எதுக்கு தரையை பார்த்துட்ருக்க? சரி விடு. ஸோ தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். டோன்ட் அவாய்ட் மீ. ஸ்ட்ரைட்டாக பேசிட்டு வந்தாலும் ஓகேவா? சரி, நான் கிளம்புறேன். சீக்கிரம் தூங்க. குட் நைட். Yeah, give me back. I forgot. Hey, wow. திடீர்னு கூப்பிட்டு இந்த அவன் பேக் மறந்துட்டு அப்படின்னு ஸ்வீட்டாக சாஃப்டாக என்ன பேசுகிற. ஓ மை காட். நான் இப்போ தான் சொன்னேன்ல, டோன்ட் பி வெரி ஸ்ட்ராங், என்கிட்ட ப்ளீஸ் ரிலாக்ஸ் யுவர் கார்டு அப்படின்னு. அதனாலயா? ஸோ யூ லைக் மீ? எக்ஸ்பிரஸிங். என்ன அடிக்கிற? வாவ், உனக்கு சிரிக்கலாம் வருமா? ஓ, க்யூட்டாக இருக்கு. சீக்கிரம் தூங்க. பாய்.